அப்படி இப்படி ஒரு ஜம்ப்ல வந்தோம். ஆத்துல என்று கூட சண்டை போட்டு போட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? மறுக்கவும் சண்டை போடுவா? இல்ல குண்டு போட. சண்டைக்காரனா இருந்தாலும் சாட்சிக்காரனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி தண்ணி குடுக்கறதா நம்ம ஊர் வாங்க. அப்படி தள்ள அருப்பு கோட்டை அல்வாவே. அடங்க அப்பா, இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வெக்கண்டோ வெக்கோ. வரும்போது இளநீ குடிக்கலாம்னு சொன்னா தாகமே இல்லைன்ட்டு இப்ப இந்த குடி குடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் வைங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் வைங்கண்ணா. பார்த்து வைங்க, ரொம்ப எம்படுது. ஐயோ பார்த்துட்டேங்க. உன்ற பேர் என்ன? கருசாமி தெரியாதுங்கண்ணா. நான் இல்லையா? உங்க பேர் தாருங்க சாடையா கேக்குறாருங்க. என்ற பேரு பருக் பரக்காய் பேத்தியாக்கா? இல்லைங்க, பருப்பு வைக்கிற பாப்பா இல்லைங்க, பர்வதங்க. பருவதம் பரமசிவா. பானாக்கு பானா, ஜானாக்கு ஜானா, டையனாக்கு டையனா. ஜாயிண்ட் ஆயிட்டா என்ன சமாச்சாரமா வந்தீங்க? அது பர்வதம். இந்த காலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இத சொல்றதுக்கு தான் சீப்படுத்து வந்தமாக்கா. காலுங்கோ கொலுசுங்கோ. அது ஒண்ணு இல்ல பர்வதம், ஒரு கால் கொலுசோட நீ நடந்தா அது ஒரு காலும் நல்லா இருக்காதுன்னு ஒரு கால் நான் சொல்லாம விட்டனா, நீ மறுக்காய வீட்டுக்கு ஒத்த கால் கொலுசோட வந்து மத்த கால் கொலுசு எங்கடான்னு கேட்டு ஒத்த கால நிக்க கூடாது பாரு. அதனாலதான் நீ விட்டுட்டு போன ஒத்த கால் கொலுச காலங்காத்தால கொடுத்து போலான்னு வந்த. அடங்கப்பா, இந்த கொலுசுக்கு இத்தனை காலா? குறுக்கால பேசாத. அதுக்கும் ஒரு காலா? ஒரு கால கொலுசு கொடுக்க ஒரு கால மீச வச்சு கருக்காலம் வந்து என்ன பயமுறுத்திட்டீங்களே. அங்கேயும் காலா? உங்க காலோட ஈரோட்டுக்கு பேசணுமே ட்ரங்காலு, காலையில சாப்பிட்டமே ஆட்டுக்காலு, வழியில பார்த்தமே 2 மாட்டுக்காலு, பெங்காலுக்கு போய் பொங்காலு சாப்பிட்டமே அந்த காலை சேர்த்துங்க, என் காலை விட்டுருங்கப்பா. கருப்புசாமி, இப்போ மணி 8:15. காலங்காத்தாலே 6:15 நம்ம செவலக்கால தெற்காலமே போச்சே, அது மேற்கால போச்சா இல்ல கிழக்கால போச்சா நீ குறுக்கால போய் பார்த்து. எங்க போயிட்டாரு அவரு? அவர் குறுக்கால வாய்க்கால பக்கமா போயிருக்கலாமுங்க. அண்ணே, நம்ம ராமசாமி வீடு எதுனே? என்னடா கேட்ட? நம்ம ராமசாமி வீடுனே. டேய், ராமசாமி என்ன பெரிய எம்எல்ஏவா எம்பி வாடா உடனே சொல்றதுக்கு? எந்த ராமசாமிடா? அந்த ஒத்தக்கால் ராமசாமி. அந்த கட்டக்கால் கூட போட்டிருப்பானே. அம்மா, அந்த பொய் கால் குதிரை கூட ஆடுவானே. ஸ்டாப். அவனுக்கு எத்தனை கால்டா? ஒரு கால்னே. டேய், இனிமே காலை பத்தி பேசாதடா. அடண்டாண்டா, முட்டாண்டாண்டா, முட்டாண்டா, ஓடி போடா. டேய், இனிமே இந்த ஊர்ல எவனும் காலை பத்தி பேசாதீங்க, ஃபுல் பாடியை பத்தி பேசுங்கடா. என்ன கால் மேல கால் போட்டு பேசிட்டீங்க? இனிமே நமக்கு காலே வேண்டாம்ப்பா. சரி வாங்க போலாம். எதையாவது மறந்து அங்க விட்டு வந்திருப்பீங்களா? துண்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருமே வேணும்னு அப்படித்தான் பண்ணுவாங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். வாங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு. இல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல, நம்ம 2 பேரும் அப்படி சுத்தி போய் எடுத்துட்டு வந்தா ஒரு கால். இந்த அல்டாப் ஜல்டாப் வேலையில நம்ப கிட்ட வேண்டாம். அப்பா. ஏய் பர்வதம், பர்வதம், எனக்கு வீட்டுக்குள்ளார போஸ்கணும் வந்துட்டீங்க. போட்ல அண்ணன் இல்லைங்க, எனக்கு வேணும். என்ற துண்டை விட்டுட்டு போயிட்டா அதை எடுத்து போலான்னு வந்தேன். அதுக்குள்ள கண்ணாடி முன்னாடி துண்டு துண்டு விட்டுட்டு போனா பரவாயில்லைங்க, ஆனா துண்டா விட்டுட்டு போயிடாதீங்க. யார் சார் கை தட்டுனது? யார் சார் கை தட்டுனாங்க? நீயா? எதுக்கு? என்ற தகுதி தகுந்தப்பல வேலை கிடைக்குமா? தகுதியா? அது உனக்கு இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல 5 முட்டாய் வித்த நாய், காக்கூஸ் போன நேரத்துல சூட்கேஸ் திருடி வந்த நாய், உனக்கு தகுதியா? துண்டா திரும்ப கட்டா. கட்டா. குடிடா. எவ்வளவு தூரம் குடிவா? நல்லா குடி. சாப்பிடல. ஆத்தா வாடா கருப்புசாமி, இது 6 ரவுண்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஊர் பேரை காப்பாத்த.
அத்தா இவன் என் ஊர்ல பிறந்துட்டா சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவம் மாடுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ குடுக்குற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்குதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. பக்கமா இருந்தா போயிருவாங்க. தச்சா பேசாம இருடா. சரி சரி, இந்த எருமை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு. ஐயா எருமை வேண்டாம். அது கருப்பா இருக்குமே. வேணா சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருமா? வெள்ளை பசுமாடா தான் மேப்பேன். வெள்ளை பசுமாடா இருந்தா மேப்பா. பசுமாடெல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாதுடா. அப்ப உனக்கு வேலையில போடா. இல்ல இல்ல எருமையே ஓகே. இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது இல்ல. சரி சரி, என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல. எருமை மாட்டை தூக்கிட்டு போற மாதிரி இருக்காண்டோ. ஏண்டா எருமாட்டை தூக்கிட்டு போயிருவியா? சேச்சே, எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்கறதுக்கு. நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். இப்ப நீ என்ன கேட்ட? ரெஸ்ட் ஹவுஸ். காட்டுறேன். ஏனுங்க நாத்த குடல புடுங்குது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது சரி, என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வாங்க. அதாங்க. ஏனுங்க மாடலாம் தங்கி இருக்கு? வேண்டாம், அதை மாத்திட்டு நாய்களா கட்டி வச்சிருவோம். இங்க தங்கறத பத்தி எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஏன்னா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு. பல்ல கட்டி போடுவேன். ஏசுநாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதடா. சரி ஓகே, நான் யூனிஃபார்ம் எடுத்தேன். யூனிஃபார்ம் கொடுக்க இது மிலிட்டரியாடா? நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஓ 1 மினிட். இந்தா. இது கோமனா? ஏன் அது வேண்டாங்கறியா? இதுவா என்ற யூனிஃபார்ம்? இங்க வேலை செய்யறவங்களுக்கு இதேடா யூனிஃபார்ம். சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துக்கங்க. பாரு, ஒரு ரூம் மெட்டெல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. What of your beautiful lady? Huh? What of your beautiful chat? Four. Sixer. ஐயோ கண்ணு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், ஐயோ அதே கலரு. ஆமா, என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? உங்களை மாதிரியே ஒரு புருஷன் வேணும்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். ஆமா, யாரு உங்கள தெய்வம்? அதோ நான் தான் உனக்கு வரப்புற கண்ணா. வாட்டிய மூக்கு, வாட்டிய கண்ணம். டார்லிங், உன் ஸ்வீட் நேம் என்ன? மைசூர் பாக்கு. ஏண்டா அவ பேர் ஸ்வீட்டா இருந்தா என்ன, காரமா இருந்தா என்ன? வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே ரவுசா வேலைன்னு அலைவீங்க. வேலை கிடைச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. போடா இங்க வாடா. அது என்னது மூக்கு கீழே 2 ஈ ஒட்டிட்டு இருக்குது? இது ஈ இல்லைங்க, வீரபரம்பரை மீசை. பாத்து தும்முனா கீழே விழுந்துற போகுது. பொம்பளை கிட்ட பேச மாதிரி மீசை வச்சிருக்க. போடா. டார்லிங், காலையில் சந்திப்போம். ஏய், உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா. போடி.